Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கும் ஒரு சூப்பரான கதை தான் நம்ம பார்க்க போறோம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டைம்ல நம்ம மக்களை தவறா எடை போட்டுடுவோம். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை உணர்த்த தான் இந்த கதை. ஒரு ட்ரெயினில் ஒரு அப்பாவும் மகளும் போயிட்டு இருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு 12 வயது இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு மட்டும் ஜன்னலில் வெளியில் பார்த்து இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே வரா. ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. அப்பா மரங்கள் நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறா, மேகங்கள் நகருது அப்படிங்கிறா. அப்பா அங்கே பாருங்கள் ஒரு பறவை ஓடுது, அந்த பறவை பாருங்கள் கருப்பு நிறமாக இருக்குது அப்படிங்கிறா. அங்கே ஆடுகள் மேயுது அப்படிங்கிறா, மாடுகள் இருக்குது அப்படிங்கிறா, நிறைய பூக்கள் பூத்துருக்குன்னு ஒவ்வொன்றும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பலமாக கத்தி பேசுகிறா. இது மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அவங்க உடனே அந்த தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இவளுக்கு 12 வயசாவது இருக்கும் போல இருக்குது இந்த பொண்ணுக்கு, என்ன எல்லாத்தையுமே இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறா, நீங்கள் எதுவும் சொல்லி அவளை வளர்க்கலையா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இல்லைன்னா மனக்கோளாறா ஏதாவது, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தந்தைக்கு கண்களில் கண்ணீர் வந்துடுது. இல்லைங்க, பிறந்ததுலேருந்து என்னோட பொண்ணுக்கு கண் பார்வை கிடையாது. இப்போ தான் ஆப்ரேஷன் ஆகி கண் பார்வை கிடச்சிருக்கு. இப்போ தான் அவள் உலகத்தையே பார்க்குறா. அதனால தான் அவள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக பார்க்குறா எல்லாம் சொன்னதுமே மற்றவங்கள எல்லாம் வெக்கி ரொம்ப தலை குனிகிறாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக போயிடுது. அதனால் நம்ம ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். ரொம்ப தரக்குறைவாக அவங்கள நம்ம நினச்சிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. மற்றவங்க மனசை புண்படுற மாதிரியும் பேசக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.